எதிர்க்கட்சிகள் மீது வெளியில் சொல்லாத வன்முறையை மத்திய பாஜக அரசு கட்டவிழ்த்து வருகிறது என எம்பி கனிமொழி காட்டம். சிறுபான்மையினர் உரிமைக்கு எதிராக நாள்தோறும் பாஜக ஆட்சி செய்து வருவதாக கடும் விமர்சனம். சிறுபான்மையினர் மீது மத்திய அரசு தாக்குதல் நடத்தும் போது முதல் நபராக எதிர்ப்பவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிறுபான்மையினரின் பாதுகாவலராக முதலமைச்சர் திகழ்வதாகவும் கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேச்சு. சில வேடிக்கை மனிதர்களைப் போல விழுந்துவிட மாட்டேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. தன் லட்சியம் உயர்வானது, பாதை தெளிவானது என்றும் வெற்றி முடிவானது என்றும் திட்டவட்டம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பொதுவெளியில் அநாகரிகமாக செயல்படுவதாக வைகை செல்வன் விமர்சனம். அதிமுகவை விட்டு கருத்து வேறுபாடாக போனவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்றும் பேட்டி. ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலை என கூறி ஆட்சிக்கு வந்த திமுக 10% வேலைவாய்ப்பை கூட வழங்கவில்லை. சென்னை வடபழனியில் பாமக வெளியிட்ட நிழல் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. திமுக ஆட்சியில் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் இருப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. திமுகவின் தேர்தல் அறிக்கையாகத்தான் பட்ஜெட் இருக்கிறது எனவும் பேட்டி. எது செயல்படுத்தியிருக்கிறாங்க? கடந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்தது எது செயல்பட்டுருக்கு? செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, எது வந்திருக்கு? தேர்தல் வருது, அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கவர்ச்சிகரமாக திட்டங்களை அறிவிச்சு. கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை விவரத்தை கேட்க சிறுபான்மை ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தென் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு. சென்னை பெரும்பாக்கத்தில் சாலைகளில் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்திய கல்லூரி மாணவிகள். மதுரையில் கழிவுநீர் குழியில் தவறி விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. ஒரு வாரமாக குழியை மூடாமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆதம்பாக்கத்தில் நகைக்கடை உரிமையாளர் மகனை கடத்தி கொலை செய்ய முயற்சி. 3 பேரை மடக்கி பிடித்து கைது செய்த போலீசார். தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று பேரணி மற்றும் பொதுக்கூட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் சீமான் தலைமையில் நடைபெற உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் மதுவிலக்கு குற்றங்களில் ஈடுபட்ட பெண் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் நடவடிக்கை. குடியாத்தம் புதிய அரசு மருத்துவமனை கட்டிட பணியின் போது மண் சரிவில் சிக்கிய கூலி தொழிலாளி. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய தொழிலாளிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. ஆன்லைனில் ஆர்டர் செய்த மருந்தை விற்பனை செய்வது போல் நாடகமாடி கொள்ளை முயற்சி. சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்த ஓய்வு பெற்ற பெண் மருத்துவருக்கு கத்தி குத்து. பரபரப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் திட்டவட்டம். அரசு டெண்டர்களில் முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்தத்துக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல். பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம்.
தங்கம் கடத்தல் வழக்கு விசாரணையில் அடித்து துன்புறுத்தப்பட்டேன். காவல்துறை மீது நடிகை ரன்யா ராவ் புகார். உத்தரப்பிரதேச மாநிலம் சாரதா ஆற்றில் பரிசல் கவிழ்ந்ததில் நீரில் மூழ்கி 3 பேர் உயிரிழப்பு. ஆற்றின் மைய பகுதியில் தத்தளித்த 16 பேர் பத்திரமாக மீட்பு. பாங்காக்கில் மேம்பால கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து விபத்து. கட்டிட பொறியாளர் உட்பட 7 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. பாதுகாப்புக்கு காரணங்களை காட்டி 41 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் வருவதற்கு முழுமையாக அல்லது பகுதியாக தடை விதிக்க திட்டம். பாகிஸ்தான், ரஷ்யா, வடகொரியா, பூடான் போன்ற நாடுகள் இடம்பெற்றுள்ளதாக தகவல். மகளிர் பிரீமியர் லீக் சாம்பியன் பட்டத்தை 2வது முறையாக கைப்பற்றியது மும்பை இந்தியன்ஸ் அணி. நடப்பாண்டு தொடரின் இறுதிப் போட்டியில் டெல்லி அணியை 8 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. பெண்கள் பிரீமியர் லீக் இறுதிப் போட்டியில் 44 பந்துகளில் 66 ரன்கள் குவித்த மும்பை அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு ஆட்ட நாயகி விருது. தொடரில் மொத்தம் 523 ரன்கள் குவித்த மும்பை அணியின் நாட் சீவர் பிரண்ட் தொடர் நாயகி விருதை வென்று அசத்தல். இலங்கைக்கு எதிரான 2வது மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. T20 தொடரில் இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலை. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கோப்பையை வெல்லப்போகும் அணி எது? இறுதிப் போட்டியில் இந்தியா, மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இன்று பல பரீட்சை.